நடுநாட்டார் புள்ள நீதானா? நடுவுல ஒரு வாய்க்கு மோர் எவ்வளவு உண்டு? இது அறிவே ஆளிவாயனா வாய பாரு எப்படி இருக்குது இதாட்டா மூஞ்ச பாரு அவனுக்கு ஏண்டா நீ அந்த கவுன்சில் ஆமா ஆமா அன்னைக்கு வாங்கி அந்த மூத்தத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிய அன்னைக்கு வந்து காசு கொடுக்காத போனே பாப்பா இன்னைக்கே உன்னை பம்பு செட்டுக்கா வர சொன்னா எதுக்கு அங்க வந்தனா நீ வந்து காசு வாங்கிட்டு போற அங்க வந்தா எனக்கு காசா கொடுப்பேன் எப்படி கொடுப்ப நீ காசு 10 மாசம் தாங்குற மாதிரி நல்லா கொடுத்தானுங்க மோட்டர் செட்டுக்கு நான் வந்தா எனக்கு 10 மாசம் தாங்குற மாதிரி கொடுத்து அனுப்புவா போனாட்டு தெருவில் கிடக்குறா கிடக்குறா கிருஷ்ணனே புடிச்சா ஏந்திருக்க முடியாது மூச்சு வாங்க எனக்கு பாப்பா உங்க காசு என் கொல்லிக்கு ஆட்டு பக்கமா தான் இருக்குது ஆமா ஆட்டு பக்கமா வந்திருந்தா என் கொல்லிக்கு பயிர் ஏற்றி விட்டுருந்தா அந்த காசு ஒண்ணு கொடுத்துட்டு போறேன் கொல்லிக்கு பயிர் ஏத்துனா காசு கொடுத்துட்டு இருப்பேன் பயிர் ஏத்த வரா நான் வேண்டியவன் என் நெய்ய வாங்கி தின்னீங்களா 2 பேரும் என் பிய்ய வாங்கி வாங்கி அந்த குடிக்கிற மாதிரி குடிச்சில்ல நீ மட்டும் தான் என் பாப்பா என் அக்கா என் தங்கச்சி இருக்கிறா நான் கிருஷ்ணவேணி அன்னபூரணி வர்றா பாரு அடுக்கடுக்கா எடுத்துட்டு வந்துக்கிற பாரு மோர் எப்படி மோர் வாங்கி குடிக்கிறியா? ஆமா இந்த ஊர்ல மோர் குடிச்சா உடம்பு குறையுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சந்துமையா வந்து எனக்கு குடிக்கிற மாதிரி குடிச்ச மோரை வாங்கி குடிச்சிய என் மூத்தத்தை வாங்கி குடிச்சாடி நீ காசு கொடுத்தியா? எப்படியோ உடம்பு குறையணும். ஆமா முன்ன
இந்தா பாபா கைப்பிடி ரெண்டு கை குடி நல்லா குடிக்கணும் என்னையும் தரேன் எல்லாமும் தரேன் குடி நல்லா நல்லா இருக்கும் மாடு வெயில்ல நின்று உப்பு கைக்குது அவன் பல்லு வளர்க்க மாட்டான் என்ன மருந்து கொடு வாங்க வாங்க கைட்ரா என்ன பாப்பா என் பேர் தெரியுமா என் பேரு அன்னபூர்ணி அந்த பேர் தெரியாதா ரொம்ப நேரம் தெரிஞ்சு அன்னபூர்ணி நானேதான் ஆமா அண்ணன் கிணத்துல வாய வச்சு போறான் சரி அக்கா அக்கா மாதிரிலாம் வராங்க விசாலாச்சி தினந்தோறும் எங்களுக்கு மோர் தயிர் வித்து தான் எங்களுக்கு விற்பனை ஆமாண்டா ஏன்னா தம்பி நாங்க கோபால மாதம் தொண்ணூத்தி போது இருக்கிறோம் எப்படி வந்தீங்களா 3 தெரு பாப்பா நீ தெரிஞ்சோ மோர் தயிர் வித்துட்டு வந்த ஆமா அங்க அதிசயம் ஒண்ணு பேசிக்கிறீங்களா கேள்விப்பட்டேன் நீ நான் போன தெருவில் எது பேசிக்கலையே என் மாதிரி நம்ம ராணியம்மா இருக்காங்க பாரு நம்ம ராணியம்மாவுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்லாத இப்ப 2 புள்ள இருக்குது வந்து ஆமா அந்த புள்ளி பத்தி பேசிருக்காங்க தெரு தெருவா கும்பலா பேசிக்கிறாங்க நம்மளுக்கு புள்ள இல்ல அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது அந்த புள்ளைய பாக்கணும் யாருன்னு கேட்டா நம்ம வீட்டுக்காரர் வீட்டுல உள்ள வந்து பாருன்னா கடையே கெதிருக்கிறோம் 6 மாதம் நாளைக்கு தான் தனியா இருக்குது எவனும் வரவும் மாட்டேங்கிறாங்க புள்ளை இல்ல எவனும் பார்த்து அவர் நம்ம ஆசை தீர்த்துக்கலாம் ஆமா அந்த பிள்ளை அதுவும் அந்த சின்ன பிள்ளை வந்து சரியில்லையா சரி ஓய்தான் அது நல்லாவே இருக்காதான் கருப்பா இருக்குதான் ஆனா அந்த பெரிய பிள்ளை இருக்குதாடி அம்மா அடியா அதை பாக்கிறதுக்கு 16,000 கண்கள் வேணுமா அம்மா அரிமா இருக்குதான் ஆமா அது போய் நம்ம பார்த்தா வந்துட்டு அங்க போய் மாறி போலாம் அப்படியா வர இருமா பத்திரமா நவுத்து வர்றதே நவுத்து போடு
போடு இல்ல அடுப்பு மூட்டி நெட்டி வைக்கிற கதையா தங்குது. வாங்கம்மா வாங்கம்மா காரையில் கோபாலம் மதரே நீங்கள் கண்டதின சந்தோஷத்தை பிறரே ஏமா உங்க வியாபாரம் லாபம் தானா புருஷன் விஷயம் தானா புருஷன் விஷயம் தானா வியாபாரத்தை கேளு அது லாபமா இருக்குது ஆம்பியான பத்தி கேட்காத அவன் உள்ள வந்து பாடுறான்னு வெளியே போய் பட்டுக்கிறான் அவனுக்கு கேட்காத இவனுக்கு ஒரு வாயா தங்குது உள்ள வந்து பாடுறான்னா சின்ன நிலக்க வந்து நாங்க புள்ள பெற்றிருக்கோம் ஆட்டு கூட நடக்கிற ஆசையா அவனுக்கு தெரியும் பாவம் கடைக்கு போனா 6 நீ தயிர் மோடி சாப்பிட்டு இல்ல தருக்கு குடும்பமா கேறீங்க அப்படி எதுக்கு எங்களுக்கு கட்டிக்கணும் எதுக்கு கட்டிக்கணும் சரி அதெல்லாம் வேண்டாம் சாமி கும்பிட்டு நாங்க வந்த விஷயம் என்ன தெரியுமாமா தாங்கம்மா என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க உனக்கு என்ன வேண்டும் என்னால வந்தீங்கம்மா எங்களுக்கு பிள்ளை இல்லாத செய்தி உனக்கு தெரியும் ஆமா 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 12000 பேர் கோபால பெண்கள் பிள்ளை இல்லாதவர்கள் அது தெரியும் ஆனா அம்மா உனக்கு 2 பிள்ளை இருக்குதானே ஆமா 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 2 ஆண் குழந்தை ஆமா அது அந்த சின்ன பையனை விடு அந்த பெரிய பிள்ளை இருக்குதானே அம்மா அழகும் அது எங்க புள்ளி பத்த வச்சிருக்கீங்க ஏன் தூக்கு கொடுத்தவங்க மாதிரி கிடக்குது டேய் டேய் அது பிச்சை கல்லங்காட்டி எந்த வார்த்தை வச்சு எப்படி படுத்து சரி அது பேசிக்கிறாங்க அழகுன்னா அழகு அப்படியே பட்டு அழவா ஆமா சரி ஆமா அவனை நாங்க பார்க்கணும் என் பையன் சரி இருக்கு சரியா பையனை பார்க்கணும்னா என்ன எடுத்தாந்தீங்க நான் வேலி வடை பந்தூட்லா பழம் தர தோசை அதெல்லாம் எடுத்து வந்துக்கிறேன் நானே கேளுங்க வேலி வடையா தர தோசையா மண்டூட்ல பூரா இதே தானே ஆமா அந்த பழம் நான் நல்லா சாப்பிடுவோம் எந்த பையன் சாப்பிடுவான் பெரிய பையன் வந்துருக்கலாம் பையன் சின்ன பையனுக்கு அவனுக்கு அதெல்லாம் ஆனா அந்த பெரிய பையனுக்கு வந்துருக்கலாம் பையனா தர தோசை தான் வேலி வடை தான் வேலி வடை சரி நான் என்ன சொல்றேன் பையன் முதல்ல எந்த பையனை பாருங்க சின்ன பையன் விடுமா ஏய் ஆமா ஆமா ஏப்ரா அம்மா அம்மா ஏப்ரா ஆமா அம்மா சொல்றது கேளு மா ஏப்பா ராத்திரி நீ அப்பா என்ன நீங்க எப்பா ராத்திரி ஆண்டு நீங்க 2 மணிக்கு அது நேரத்துல நீ அப்பா என்ன நீங்க என்ன பண்ணீங்க அத்தை கடிச்சுமா எப்படி சத்தம் கேட்டியா சரி நீ அப்பா என்ன பண்ணீங்களா நம்ம வீட்டுல மாடு கண்ணு போட இருந்தது அது கத்துச்சு அதனால அப்பாவை எழுப்பிட்டு போயிட்டு அந்த கண்ணுக்குட்டி போட்டத அது அந்த கண்ணுக்குட்டியை அதெல்லாம் பார்த்து சீர்பாடு செய்துட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டி நல்லா அழகா கட்டிட்டு வந்தோம் ஆமா ஆடா கண்ணுக்குட்டி போட்டுச்சா ஆமா நீங்க குட்டி போடுறதுக்கு ரெடி ஆவீங்களா உன்னை பார்ப்பதற்கு கோபிஸ்திரிகள் வந்திருக்காங்க என்ன வாங்குறதுக்கா பார்க்கடா என்ன வேணும் ஐயோ அவங்க பூரா பேரு அத்தை உனக்கு 12000 பேரு உனக்கு சொந்த அத்தைகள் அவங்க எல்லாம் ஒத்த வரையா அத்தை முறை இல்ல தொம்ப வர என்ன இடின்னு பார்க்க ஆட்டாத திடீர்னு கொண்டு காட்டக்கூடாது ஆமா ஏன் அண்ணாறு போட்டு வருவேன் கண்ணாடி போட்டா அப்புறம் ஊத்துறோம் அண்ணி ஆட்டு வரும் அவளுக்கு கண்ணாடி போட்டா மூத்திரம் தண்ணியாட்டம் வரும் மத்தவங்களுக்கு எல்லாம் கட்டி கட்டியா விடுமா
ஏமா ஆமா வாங்கம்மா. என்னடியம்மா நீ பிள்ளைய கூட்டு வர போனியா பூதத்தை கூட்டு வர போனியா அவன் என் பையன் அவன் கோபால மாதிரிலாம் வந்திருக்காங்களே இப்பதான்டா சத்தம் இருந்தாரு இப்பதான் இங்க என்ன மறைச்சிட்டு வந்துக்கிறா இல்லம்மா இவங்க எல்லாம் உனக்கு என்ன முறையா வேணும்னு கேட்டான் பன்னீர் 1000 பேர் உனக்கு சொந்த அத்தைங்கடா அப்படின்னு சொன்னேன். கூச்சமா இருக்குதா அதனால திஷ்டி போட்டுருக்கலாம். கண்ணாரு போட்டா அவன் மூத்திரம் பெஞ்சா தண்ணி ஆட்டம் வருதான். அதனால என்ன மறைச்சு கூட்டிட்டு போன்னு சொன்னான். என்னடியம்மா மறைச்சு பொருள் மக்களுக்கு பாக்கிறதுக்கு தானே வந்துக்கலாம். ஒரு வாயா காட்டுமா அத்தையை பாக்குறியா? சொன்னீங்களே பொண்டுங்களா இந்த ஆடை சட்டி வாங்கல அப்புறம் என்ன சகப்புன்னு சொன்னீங்களா பண்டுகளா இந்த ஏன்னு கேட்டா இது நல்லா இல்லதான். அந்த சின்ன பையன் எப்படி அதையும் பாக்கணும் இல்ல. சரி வந்தது வந்தோம் அந்த படி பார்த்துட்டு போய் இவனை ஐஸ் வச்சாதான் அவனை பார்க்க முடியும். இன்னொரு சொல்லு வைக்கணுமா உனக்கு வைக்கிற ஐஸ். ஆமா ஐஸ் வைக்கணும். தம்பி மாமா அவங்க 2 பேரும் மேல கை போடுங்க, நான் கை போட்டேன். மாமா பலராம மாமா பலராம மாமா உண்டா வாய் கீச்சு வேணும். தம்பி எப்படி இருப்பான்? இல்ல தம்பி எப்படி இருக்கான் எனக்கு தெரியாது. பலராமம்மா ரொம்ப அழகா இருக்கிறீங்க. பலராமம்மா சுண்ணி ஓட்ட ஆசை. ஏன் மாமா? ஐயோ அத்தா மாமா நான் ஆரம்பிச்சுக்கிறேன். மாமா அண்ணா நீ ஏன் மழகா இருக்கிறிய? தம்பி அம்மா அம்மா அம்பி அல்லார மாட்டான் சொல்லி ஓய்வாதே இருக்கு. அது வச்சா வச்சா தானே தெரியும். தூண்டி வந்து தம்பி பார்க்கணும். அம்பி ஆக்கணுமா? அப்படின்னு வாங்கினா சரி போ வரும் போ. அம்பிபியா அம்பிபியா எங்க போயிட்டு டூருக்கு போயிட்டு வந்தா நம்மள பாக்க கோபி சித்தி மாதிரி 12000 கோபால மாதிரி. சரி அவங்க நமக்கு என்ன முறை வேண்டும்? அதான் அட்டை வச்சியா அத்தை வர அப்படியா? தொம்ப வரவா அப்படியா? அதுல அடு ஒத்தவும் அப்படியா? சரி பாக்க போன் புத்தம்
எனக்கு விட்டு கொடுத்தான். சரி போலாம். சரி சரி வாங்க போலாம். சரி போ. போடா. நான் கடுப்பை செஞ்சேன். நான் அமைதியாக்கா. அண்ணா! அவனுக்கு 2 எனக்கு 1 அம்பி அட்டியா போட தெரியாது உனக்கு நல்லா போட தெரியும் நான் நல்லா போடுவேன் பாக்குறியா வாங்க நீங்க வாங்க சரி வாங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ரொம்ப அழகா இருக்கா ஏய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் சரி இவனு மட்டும் அவனை கூப்பிட்டு வந்து போறான் இவன் மட்டும் சரியா வரணும் இவனு சொல்லு நான் சொல்லி வீட்டுக்கு வரணும் நீ சொல்லட்ட உங்க வீடு எனக்கு தெரியாது எங்க இருக்கு எங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கு அதோ பாரு 34ஆம் நம்பர் வீடு 34ஆம் நம்பர் வீடு அதோ வாசல்ல ஒரு பசுமாடு இருக்கும் பசுமாடு இருக்கும் சரி பக்கத்திலே ஒரு பூச மரம் இருக்கும் பூச மரமும் இருக்கும் அப்படியா நீ வந்துருங்க நாங்க வந்து அடையாளம் வீடு அத்த வீடு அண்ணா மாரியம்மன் கோயில் தெரு அது நேரா புங்க மரம் இருக்கும் அதுதான் எங்க வீடு என்ன நம்பர் என்ன நம்பர் 24 நம்பர் வீடு வாங்க ஏய் சாதாரண அத்த உங்க வீடு எங்க இருக்கு எங்க வீடு மண்ணனை கூப்பிட்டு வீடு நம்பர் தவறு நான் சொல்லுவேன் அண்ணனை கூட்டி வர மாட்டேன் என் வீடு 9ஆம் நம்பர் வீடு ஆமா ஆமா சரி 9ஆம் நம்பர் வீடு நம்பர் 9 9ஆம் நம்பர் வீடு 9ஆம் நம்பர் வீடு அப்படி சொல்லு ஆமா வாசல்ல வேப்ப மரம் இருக்கும் ஒரு சொறி நாய் ஒன்று கட்டி இருக்கும் ஆமா அதான் எங்க வீடு நீ மட்டும் தனியாவா அண்ணனுக்கு தெரியாது நீ 9 9ஆம் நம்பர் அப்படி சொல்லு வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் வேப்ப மரம் சரியாக்கா அந்த அடையாளத்தோட நாங்க வர்றேன் நீ போயிட்டு வாங்க நீ மட்டும் தனியாவா இது இட்டு வராது பூதம் படி நம்ம ஊர் கல்யாணம் வந்துருச்சு வேணே ஏண்டி தேபாரு எட்டாத 8 சட்டி அடிக்க அதுக்கு மேல வெண்ணெய் வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் நம்ம அத்தை கோபால மாதிரி சொன்னாங்க இல்லையா தயிர் பால் வெண்ணெய் மோர் நிறைய வச்சுக்கலாம் உனக்கு நிறைய நம்ம ஊட்டியா ஊட்டுறேன் ஆமா அம்மாவுக்கு தெரியாத மாதிரி அண்ணா அடுத்து ஊம்புறாங்கடா படுத்துறாங்க தயிர் உரியில வச்சுக்கல சரி நான் என்ன சொல்றேன் நீ குனிங்க உன் மேல ஏறி அந்த வெள்ளை தயிர் பல்ல உரியில் இருப்பதை எடுத்து உனக்கு நிறைய நான் போய் சொல்ல மாட்டேன் சத்தியமா சாப்பிட மாட்டேன் நான் முட்டி அதான் உரியா இருக்கின்றான் கண்ண தயிரா இருக்கின்றான் அமெரிக்கா
ஐயா அருவியா நீ ஒரு நாள் தூக்கி மாத்தாண்டா நீ ஆம்பே விட்டாலும் என் ஆம்ப நான் விட்டுண்டா அப்படி ஆம்பு விட்டியா டவுலா வச்சு போறேன் ஐயோ அது பக்கம் அப்புறம் நின்று போய் இன்னொன்னு வரல என்கிட்ட வேணாம் நீ ஒன்று வச்சு நானும் வச்சுரா ஊனே இருக்கா இல்லையா சரி பாம்பு விட்டு காட்டுறியா பாபு 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 பாம்பு போட்டு ஐயோ பெரிய பாம்பு பாட்டு உனக்கு தெரியாது எட்டு சட்டி எட்டு மேல அடிக்க வச்சிருந்தோம் யாரும் எட்டி எடுத்துட்டு இருக்காங்களே அதுவும் சொல்லி அப்புறம் உடச்சிட்டு இருக்காங்க சரி அங்க பாரு அடையாள பாரு சின்ன ஒரு அழகான காலடி ஒண்ணு இருக்கு அழகான காலடி ஒண்ணு இருக்கு அப்ப யாரு நாம சொல்லிட்டு வந்த பாரு அந்த பலராமனு கண்ணன் தான் வந்திருக்கோம் சின்ன அழகான கால் ஒண்ணு ஆமா பாரு அங்க போய் பேசிக்கலாம் வா கிளம்பு பெரிய பாடியா வாங்கம்மா எங்க வீட்டு பால் தயிர் மோரா குடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்து நாங்க வச்சிருந்த வெண்ணெய் மோரு பல்லா தயிர் பூரா பரவாயில்ல அது போட்டு ஓட்டி விட்டு வந்துட்டாரு இந்த நித்திரை கலையவில்லை மகரே அவர் மெத்தையில் முறங்குகின்றார் என் பிள்ளைங்க என்ன தூங்க தெரியல கொஞ்சமா தின்னு நெஞ்சுக்கும் கூச்சுக்கும் திட்டு வந்து தூங்குதுங்க அப்பட்டமான பொய்யை தப்பா அவன் பேச வந்தீர் தப்பா அவன் பேச வந்தீர் ஏமா என் பிள்ளைங்க படுத்து எடுத்து விட்டு என் பிள்ளையும் ஓ வீட்டுல வந்து வெண்ணெய் தயிர் மோரு என்ன திருட்டு சுமத்த கூடாது என்ன பொண்ணு ஏ விசாலம் என்னடா ஊமரே ஏய்ப்ரா சும்மாவா தூங்கி இருப்பாங்க கைதா ஏய் ஆமா ஆமா நீங்க கோபால மாதர் வீட்டுக்கு சென்று வெண்ணெய் தயிர் மோர் பால் நீங்க திருடுனீங்களாமே நீ தம்பிந்தா நாங்க ஓலமா கோபாலமர வீட்டுக்கு நீங்க போய் வெண்ணெய் தயிர் மோர் திருடுன்னு சொல்றாங்க ஆனா அம்பியா கோபாலமர வீட்டுக்கு ஓல
போவோம் இல்ல போவோம் இல்ல எப்படி கோபால மாதிரி வீட்டுக்கு நானும் அம்பி போவோம் இல்ல போவோம் இல்ல அங்க போய் நான் குனி இல்ல அங்க போய் நீ புரியவும் இல்ல அம்பி என் மேல ஏறி அந்த அண்ணிய நீ எடுக்க இல்ல தண்ணி போ மேல ஏறி வெண்ணையும் தயிர் எடுக்கவும் இல்ல அம்பி பையன் எனக்கு எடுத்து ஊட்டம் இல்ல தண்ணி போய் எடுத்து உனக்கு ஊட்டவும் இல்ல அம்பி பையன் அந்த அத்தை பாவாடியா ஆம்பு குட்டி அவன் விடவும் இல்ல அத்தை பாவாடை உள்ள பாம்பு குட்டி விடவும் இல்ல நான் சுண்ணி அத்துல நான் உள்ள வச்சு விடவும் இல்ல சின்ன பாவாடை உள்ள புள்ள பூச்சி விடவும் இல்ல அத்தியமா நாங்க ஓல என்னவா பண்ணுவ யாருக்கா ஏய் என் புள்ள சொல்லு கேட்டீங்களா நீங்க யாரு தனியா கேட்கணும் போய் வா தனியா வாங்குறாளா தனியா வாங்குறாங்க நடுவாத்தா நான் வந்தேன் நீங்க அடுத்து ஊம்பி இருந்தீங்க நானும் அம்பி போய் வந்தோம் வந்து அடிக்கடி உன் பால்ல பாம்பு விட்டு அம்பி பையன் தான் விடுறான் சரி மாட்டு அவுத்து விட்டுடு தண்ணி ஊத்தியா கழுவி அவுத்து விட்டாரு புள்ள வச்சு விட்டு யாரு நானும் அவ்வளோ வச்சு விட்டேன் இருக்குதான் போயிடுச்சா உள்ள போயிடுச்சு உடனே டாக்டர் போ போய் ரெண்டு ஊசி போடுவாங்க வாணி சரி அது இருக்கட்டும் அத்தா ஊசி போடு அத்தா அந்த கோபால மாதிரி வீட்டுக்கு போனியாடா நீ போய் சொல்லுறியாடா அத்துமா ஆவல என்னென்ன பண்ணு தெரியல என்னமா ஒரு சின்ன பிள்ளை அவன விடு ஒரு சின்ன பிள்ளை ஏய் அவன விடு ஆறாண்டா என்ன அம்மா இங்க வாங்க கோபால மாதிரி வீட்டுக்கு சென்று நீங்க என்ன தயிர் மோர் நீங்க அவங்க வீட்டுல திருநதான் சொல்றாளுங்க அம்மா என்ன நம்ம வீட்டுல வெண்ணெய் இல்லையா தயிர் இல்லையா மோர் இல்லையா நெய் இல்லையா நம்ம வீட்டுல என்ன இல்ல நாங்க வீட்டுக்கு போனோம் அது வச்சு நீங்க பால் வாடி கருத்து ஆனா அம்மா அம்மா அத்தை இருக்காம சொல்லு நான் வீதி வழியா அம்மா வீதி வழி போகும்போது அம்மா வேகம்மா வெண்ணெய் தாரேன் இவள சொன்னா என்ன பார்த்ததும் கண்ணா பாப்பா அப்படி கூப்பிட்டா வெண்ணெய் தர ஆமா இந்த அத்தை அப்படி கேட்டான் எங்க வீட்டுல வெண்ணெய் பால் மோர் நெய் நிறைய இருக்கு நீ வாப்பான்னு சொன்னா சரி இதான் நேரம் அத்து கூட போன பாரு உள்ள போன உடனே கதவை சாத்திட்டான் கதவை சாய்ச்சிட்டு ஆமா கதவை சாய்ச்சிட்டு கதவை சாத்திட்டு கண்ணா இந்த காமக்கார தீர்வு என்றால் அம்மா வேணும் கட்டி பிடிப்பா முத்தம் கொடுப்பா என் புள்ள சிசுவாச்ச ஒண்ணும் தெரியாத புள்ளை கூப்பிட்டு கதவை சாதித்து காமன் கேட்க சொன்னீங்க என்னை தாம்பரம் வச்சாரு ஐயப்பனை போட்டு போட்ட வேண்டிட்டாரா கூப்பிடணும் ரோட்ல வருவான் கூட்டு போயா கொஞ்சம் கூட்டு போயா விநாயகர் கரைக்கு போறோம் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் என்னுடைய பிள்ளை உன் வீட்டுல திருடன்னு சொன்னா கையை கிளம்போ பிடிச்சிட்டு வந்தா அன்னைக்குதான் ஏத்துக்குறே தவிர இது வரைக்கும் ஏத்துக்க முடியாது போடி போ அடி வரல பால் சைடு உனக்கு அம்மா அம்மாட்ட அடி வரடா சரி சனி வராது இருமா அம்மாட்ட அடி வரல அடி சுண்ணிவாத்தா நின்று தம்பி உனக்கு அம்மா வராம இருக்க மறுபடியும்
மோஜையில் கண்டு வச்சாச்சு. சரி வா. ஏய், ஆனா நாம தூங்க கூடாது. தூங்குற மாதிரி நடிக்கணும். தூங்குற மாதிரி நடிச்சா அவங்களுக்கு கையும் கலமா பிடிக்கணும். அண்ணா இங்க வா. சரி நம்ம தயிர் பால் மோர் திருட போலாமா? அம்மா அடிப்பா. நான் சொன்ன மாதிரி இப்படி போக கூடாது. நம்ம பக்கத்து விட்டு பங்காரு 6 மாதம் முழுவாத இருக்கான். ஆமா, அத போல நீ சேலை கட்டிக்கலாம். தெரியாம திருட்டு தனமா போலாம். உப்பு எடே தம்பி. சேலை கட்டு. என்னடா நம்ம அம்மா கிட்ட சந்திக்கிறாங்க. அம்மா கிட்ட சந்திக்கிறாங்க. நச்சு போடுங்க. சாப்பிட போற மென்மையில போட முழுவாத பொம்பளை எப்படி நடந்து வருவாங்க? பக்கத்து பங்காரு எப்படி நடந்து வருவா? பெண்களை போல் 6 மாத கர்ப்பிணி எப்படி நடந்து வருவாங்க? அது போல சாதுவாங்க. எப்படி இப்ப முழுவாத பொம்பளை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி வரணும். முக்கால் போடு. முக்கால் போடுங்க. இப்படி மேலதானே வச்சிருக்கேங்க. ஆனா இந்த டியூட்டி மாத்திரம் விட மாட்டேன். பல்லு புட்டு தூங்கணும். அது அம்மாடு ஓடுறோம். இதை உரிய இருக்கிறான் கண்ண தைல இருக்கிறான். என் அண்ணன் பாலராம முட்டை ஓட்டு போட்டு ஓடுறாங்க. பூரா போட்டு ஓடுறாங்க. போட்டு ஓடி பூரா ஓடி அரக்கே மெல்லாந்து படுத்து ஐயோ ஐயோ யாரு இது? வீட்டுக்கார பெருத்த குடிக்காரன். ஒரு குடிகார பையன் அடிக்காக முடியாது. மூஞ்ச முடிவீரா ஒரு வேலை போய்க்குது. எங்க வீட்டுல வந்து படுத்தா அது ஆண்டிய என் வீட்டுக்கு அந்த ஒரு குறிகாரன். ஆமா தெரியும். அவன் வந்து என்ன ஆசமான கூட பார்க்காம ஓத்து ஓத்து அடிக்கிறான். நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறோம். நாம
அந்த பலராம குரல் மாதிரி இருக்கு. ஆ அவன் அப்படி பேசுவான். சரி எதுக்கு முகத்தை எடுத்து பாக்குறேன் ஏண்டி மூஞ்சி மூடி எழுதுறா, மூஞ்சில இருக்கிற துணி எடு. என் ஊந்தியோட குத்தி ஆயமாயிடுச்சு அதனால ஏண்டி ஈ ஊத்துவோம் நான் பாக்குறேன் எடா ஏன்னு பாப்பா இல்லையா அயில போட்டுக்கிறாங்க ஐயோ அதான் அயில பாக்க பாக்குறேன். சரி பால் தெரியும் இவங்க அம்மா இவங்க அம்மா 2 பேரும் நேரம். ஆமா வந்து பாரடி மகன் செய்த ஐயா தந்தை கரடி பால் தயிர் மோர் குடிச்சிடலாம சட்டி சட்டி போட்டு ஒட்டானுங்க அதுக்கு தகுந்த இதுக்கு மேல நான் இந்த நாட்டுல வாழ முடியாது ஆமா எங்களால வாழ முடியாது இந்த நாட்டை விட்டே நாங்க ஒன்னு அடிச்சுட்டு போய் கூட இந்த நாட்டுல இருக்க நீங்க எப்படி இருந்தாலும் எவ்வளவு பொருளாதார சேதாரம் ஆயிடுச்சு அம்மா பேசுறீங்க ஏய் விசாலம் மாடி சொல்லுமா எவ்வளவு என் பிள்ளைகள் சொல்லுமா நீங்க கஷ்டப்பட வேண்டாம் எவ்வளவு என் பிள்ளைகள் நஷ்டப்படுத்தினார்களோ அந்த நஷ்டத்தை பூரா உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க இந்த நாட்டை விட்டு போய்விட்டா நாட்டை விட்டு போய்விட்டா நாட்டுக்கு அழகு தராது அதனால அம்மா நான் நந்தகோபனுக்கு மனைவி ஆனா எப்படி இருந்தாலும் தலைவி அதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாச்சோ அத்தனை பூரா நஷ்ட பொருளும் உங்களுக்கு கொடுத்துறேன் அதனால தயவு செய்து இனிமேல் என் பிள்ளை உன் வீட்டுக்கு வரமாட்டாங்க நான் கையெடுத்து கும்பிடுறேன் நீங்க நாட்டை விட்டு போகாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் யாராருக்கு எவ்வளவோ நான் கொடுத்துறேம்மா தயவு செய்து நாளைக்கு 10,000 ஆச்சு கொடுத்துறேன் காலையில கொடுக்கணும் அதான ஒரு பெரிய யாரு கேட்டா கட்டி போட்டு நாட்டு போடுறாங்க சித்தேரிப்பட்ட முருகன் கிட்ட கொடுறான்னா 20,000 50,000 கொடுத்துருவாங்க கட்டி போறேன் கோபால மாதிரி வீட்டுக்கு போய் திருடுற வேலை இருக்கலாம் அண்ணன் தான் கூட்டிமா யாரு உங்களை பொருளை கட்டி அடிச்சா ஆமா போவீங்களா போவியா 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 அப்பா சுகமாக வாழி அப்பா நீங்க மருத மரமாயிருந்து என் தாய் உடலில் கட்டி அடித்து வரும்போது என் பாதம் பட்டு மரம் மனிதன் ஆகிவிட்டு உங்கள் சாபம் நீங்க விட்டது ஜெயன் விஜயன் நீங்க விட்டது போயிட்டு வாங்கப்பா அப்படியே இருக்கும் ஆமா அம்மா சொல்லுங்க பேசக்கூடாது அடிச்சுடுவேன் ஆமா
சரி 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 இனிமேல் வீட்டுல இருந்தா நீங்க திருடதான் போவீங்க. சரி. இனிமேல் நீங்க மாடு ஆடு தான் மேய்க்கணும். காட்டுக்கு சென்று ஆடு மாடு தான் அம்பிப்ப மட்டும் வாங்கி சொல்லுமா போற ஆளு குடிச்சு சரி சரி நீங்க 2 பேரும் தான் போகணும். ஆமா உன்னோட மாடு மேய்க்க போனா தபா கீழ் திசை போகலாம், மேல் திசை போகலாம், தென் திசை போகலாம், வட திசை மட்டும் போகக்கூடாது. ஆமா அடை தோசை போக கூடாது. வட திசை வட தோசை சட்னி இல்லையா போகக்கூடாது. வட திசை போகக்கூடாது. கொஞ்சம் 5 நிமிஷம் முடிச்சு ஒரு 5 இப்ப மேற்கு போயிருக்கோம், தெற்கு போயிருக்கோம், கிழக்கு போயிருக்கோம், இன்று வடக்கதான் போகணும். அம்மா அடைய தோசைக்கு போனாங்க போகிறோம்ட்டாங்க. அப்படியா இன்னைக்கு அங்கதான் போறோம். பாப்பலாம் அம்பு 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 அம்பி இதோ நாட்டியம் செய்தான் நாட்டியம் இந்த மனுவில் அத காலிங் என்று சொல்லக்கூடிய பாம்பாகப்பட்டது. யார் வந்து குளித்தாலும் அவர்களை எடுத்து விழுங்கியது. அதனால் அதனுடைய ஆணவத்தை அடக்கி அதன் மீது நாட்டியம் செய்தேன். இன்று நாள் முதல் எனக்கு காலிங்க நிறுத்தனன் அப்படி என்று ஒரு பெயர். இந்த காலிங்க மனுவில் அந்த பாம்பு இனிமேல் இருக்காது. அதனால் யார் வேண்டுமானாலும் வந்து குளிக்கலாம். வாயில் கிலோ கொடுங்களா அள்ளி எல்லாம் மாரி கொண்டு கொடுங்க அவங்க அடைக்கிட்டோம். அது வாயில கிலோ கொடுக்கலாம். அது போறோம்தான் போவோம். அதாவது ஐப்பங்கரணா அள்ளி எல்லாம் அடைக்கிட்டு போடலாம். என்ன பச்சை சரி அள்ளி எல்லாம் அடைக்கிட்டாங்க. போய் பெருசா இந்த குட்டிகள் எல்லாம் கூடி குளந்தனில் குளிக்க கண்டேன். குட்டிகள் எல்லாம் கூடி குளந்தனில் குளிக்க கண்டேன். அப்போ சட்டி வெண்ண திருடினேன் என்று என்னை ஜாடினால் மத்தாலப்போ. சட்டி வெண்ண திருடினேன் என்று என்னை ஜாடினால் மத்தாலப்போ. இந்த பட்டி முண்டைகள் சேலை பறந்தாமன் எடுக்க வேண்டி. பட்டி முண்டைகள் சேலை பறந்தாமன் எடுக்க வேண்டி. வாரி சுருட்டி எடுத்தேன். வாரி சுருட்டி எடுத்தேன். வாரி சுருட்டி எடுத்தேன். வாரி சுருட்டி எடுத்தேன். ஏண்டி பாப்பா பாப்பா இந்த வயிற பாதையை பார்த்தா அந்த மாதிரி ஓசை கேட்குது பாரு. அது யாரு ஊடுவாங்க? அந்த கண்ணு அவன் நாடுல சங்கு சக்கரம் பொத்திக்கிட்டு பாரு அந்த நரம்பு பாதத்துல அந்த கண்ணன் தான் வந்து இருக்கணும். சரி வாங்கிக்கலாமா ஓ ஆண் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளை பாரு. அள்ளியல அதை பற்றி நம்ம ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு கூட தெரியாது. ஒண்ணு கூட தெரியாது. தெரியாது. ஆமா அண்ணா நாங்க பாருங்க. அப்பா தெரியாது தெரியாது ஒண்ணும் தெரியாது. அண்ணா இத பாருங்க. கண்ணி ருக்மணி சேலை என்ன மனம் விட்டுது பார். கண்ணி ருக்மணி சேலை என்ன மனம் விட்டுது பார். என்ன மனம் விட்டுது பார். இந்த ருக்மணி சேலை
சுத்தி வார்த்தை நடிச்சடா போடா. ஏய், சேலை கேட்டதை நீ கொடுப்பா. யாரு எடுத்து வந்த சேலை தாருமே ஓ வாழக்கண்ணா. எடுத்து வந்த சேலை தாருமே ஓ வாழக்கண்ணா. உங்கள் அபிமான காலமே. அத்தா நீ எடுத்து வந்த சேலைடா. சேலையா சேலை வேணுமா? உங்க ஆம்படியாங்கிட்ட போய் கேளுங்க. ஐயோ, எங்க அம்மா எடுக்கடா. அவன் எடுத்து கொடுப்பா. ஆமா ஆனா இப்ப நாங்க கட்டி வந்த சேலை. சேலை வேணுமா? அப்படியா அந்த கட்டி கொடுத்த சேலைதான் இப்ப நீ எடுத்து வச்சுருக்கிறது காலம். சேலை வேணும் சொன்னா உங்கள் அள்ளி இலையை அவித்து போடுவோம். அம்பலாமை வந்து ஐயா, ஆமா. அவுத்து போட்டதான் கொடுப்பா. யானு கேட்ட பையன் அள்ளியிலையை அவுத்து போடுமே. அள்ளியிலையா அவுத்து போட்டீங்களா? அத்தை சேலை வேணுமா? ஒன்னா வைங்க அப்புறம் கிஞ்சா தெரியுமே. இப்ப அத்தை இப்ப சேலை வேணுமா? ஆமா அத்தை உங்களுக்கு சேலை வேணும் சொன்னா உங்கள் காலை தூக்கி கிளம்பி வையுங்கோ. காலை தூக்கி கிளம்பி வையுங்கோ. காலத்துக்கு கிளம்பி வைங்க. ஐயா, அப்புறமா பண்ணு வாடி. அப்படி சொல்றேன். அந்த காலை தூக்கி கிளையில் வைக்காதே. ஓ வாழக்கண்ணா. அம்பியா இல்ல அவமே ஊக்கறல்ல எல்லாம் ஒண்ணே ஆகறல்ல ஞாபகம் வைக்க சொல்லு. ஏய் 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 பிளாக் ஷீட் ஆளு தூக்கு உன் மேல வைக்கணும், உன் பக்கம் வைக்கணுமா? ஆமா. ஊக்கறியா அரிய தெரியல அத்தை நீ வா. தூக்கு ஏய் அண்ணா அரியோ உங்களுக்கு சேலை வேணுமா? சேலை வேணும் சொன்னா உங்க கையை தூக்கி சரணம் கையுங்கோ. கையை தூக்கி சரணம் கையுங்கோ. கண்ணன் கையை தூக்கி சரணம் செய்யோமே. ஓ வாழக்கண்ணா. கையை தூக்கி சரணம் செய்வோமே. கோபாலக்கண்ணா கட்டு சேலை வைக்க தாருமே. அம்பியா சரணம் கேட்டுட்டோம். அம்பியா ஆறு இட்லிடா வா. சேலை வேணுமா? பாடு வேற தீராது. 10 நிமிஷம் சொன்னேன். அம்பியா இந்த மேரே நம்ம பாரு கண்டனி கேட்டா கேட்டு கொடுங்க. பாவமா இருக்கு. உங்களுக்கு சேலை வேணுமா? நான் என்ன என்ன அம்பியா நான் எதுவும் பண்ணாம இருந்தா அந்த பிளாக் ஷீட் வர சொல்லு அவளை விடவே மாட்டோம். அப்படி நீ அங்க போனா நாங்க போடா நீ எங்கன்னா போய். சரி அத்தை சேலை வேணுமா? பாவமா இருக்கு அத்தை. ஆனா சேலை வேணும் சொன்னா அத்தை தலை இருக்க வாழாடலாம். அது கேளுங்க. கேக்குறேன். ஆடக்கூடாது. தலை இருக்க வாழாடக்கூடாது. எங்க அண்ணன் ஒரு தலை, நான் ஒரு வாழு. எங்க அண்ணன் கிட்ட கேட்டு அந்த கசமாசு கிட்ட வாங்கி அந்த சேலையை கட்டி போட்டு விட. புலி வாயிலிருந்து பூனை வாங்கி போச்சு. பூனை வாயிலிருந்து புலி வாங்கி போயிடுச்சு. ஆமா. ஆமா. அந்த கசமாசு அந்த சேலை வாங்கி எப்படி கட்டுறது? அந்த சேலையே வாங்கிட்டே போயிடலாமா? ஐயோ, ஏடி ஊருக்குள்ள அப்படியே போகுது. அபிமானம் போயிடுச்சு. ஊருக்குள்ள போனா அள்ளி அள்ளி போயிடும். வாங்க வாங்க நான் கசமாவா கசமாவா போ கசமாவா போ என்ன பண்ண? கசமாவா எல்லாம் உன சென்னையா கூட்டுவாங்க சேலை கொடுக்காது. ஏலேம்மா பூபதி. பல்ராமனா? பல்ராமா மாமா பல்ராம மாமா. சொல்லு. சொல்லு. மாமா. அல்ரா மாமா அல்ரா மாமா அல்ரா மாமா ஏய் யாரு இது அல்ரா மாமா அல்ரா மாமா, அல்ரா மாமா. பலராம மாமா பலராம மாமா. பலராம மாமா, பலராம மாமா. ஓய் என்ன சொல்லு? ராங்கிடா வேணாம் சேலை போடுங்க. சேலை குடுறா. எங்க வா பிளாக் ஷீட் குடுறா பிளாக் ஷீட் ஏய் ஓட வேணுமா நம்ம ஏல குடுறா 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 நம்ம கிட்ட குடுறா. குடுறா பலராமா. குடுறா குடுறா டேய். குடுறா. இங்க வா குடுறா ஒரு ஆசை எனக்கு என்ன உன்
தொப்புள் விட்டு ஐ ஆட்டுறேன் அங்க போய் ஆடுற கூட இங்க வாங்க பிளாக் லிஸ்ட் அபிபியா வாட்டான் நீங்க எதுல விட்டுனா ஆட்டீங்க அத்தை நீ வா எனக்கு என் சேலை குடுறா அத்தை இருந்தாங்க அபிபியா ஒரே ஊத்துற போல அடிக்கிறா ஆளுநத்த மூத்திர கவுரி இச்சாது கிரீடி பிள்ளையர் தெரியுமா ஊர்மா போற அது 6 நான் அடிச்சா ஒரே செக்ஸி ஓத்தோத்து அடிச்சா நம்மள போட்டு போட்டு அடிச்சு சொல்லு ஓத்தோத்து அடிக்கிறியா ராம மாமா ஓத்தோத்து அடிக்கிறவா சேலை கொடுப்பா அமிபியா அமிபியா நான் ஓடுற மாதிரி ஓடணும் சரி நீ உடனே ஓடுற நான் சொல்ற மாதிரி சொல்லணும் சரி சொல்றதே சொல்றேன் இங்க வா என் சூத்துக்கு மேல தூக்குல அம்பிகா ஊத்தே இல்லையா எனக்கு எம்மா ஊத்து பாத்தியா ஐயோ எத்தே பேச்சு இருக்குது அவங்க ஒண்ணுதான் ஆடுறா மாமா அடி ஆறாக்கு பலராம மாமா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வா வா உனக்கு உடுத்தண்ணி வைக்கிறேன் உனக்கு சுத்தண்ணி வைக்கிறேன் உன்னை உள்பாடுறேன் உன்னை குளிப்பாட்டுறேன் உனக்கு எட்டு போட்டு விடுறேன் உனக்கு என்னது தொட்டு போட்டு விடுறேன் ஒரே ஆய் போடுறோம் ஒரு காய் போடுறோம் ஒரு அழகாணி ஒரு தலைகாணி போடுறோம் உன் வீட்டுக்கான அடிக்க அமைச்சிடணும் உனக்கு நான் தேய்க்கிறேன் வீட்டுக்காரன கடைக்கு அனுப்பு அடி தேவை தேய்க்கல கேக்குறேன் வீட்டுக்காரன உங்க வீட்டுக்காரன் தேய்க்கிறேன் தேய்க்கிறவா தேய்ச்சி போடுறேன் உன் ஆம்பளையான கடைக்கு அனுப்பு சரி ஆண்ட கையிலே தான் கிடக்குறான் ஒரே ஆய் போடுறோம் ஒரே பாய் போடுறேன் ஒரு அழகாணி போடுறோம் ஒரே தலைகாணி போடுறேன் அதுவும் சாத்திடணும் அதுவும் அண்ணெல்லாம் சாத்திடணும் கதவு ஜன்னல்லாம் சாத்தி போடுறோம் லைட் ஆஃப் பண்ணிடணும் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் யானை வைக்கணும் ஃபேனு சரி ஃபேன் வைக்கிறேன் அக்கிரியா 2 பேரும் படுக்கிறோம் 2 பேரும் ஒரே பாயில படுக்கிறோம் அடிச்சு பிடிக்கிறோம் 2 பேரும் கட்டி பிடிக்கிறோம் நான் வந்து புத்தா விடுவேன் எங்க கொடுத்துட்டு நீ எனக்கு கீழே கூட எட்டு வச்சு சரி முத்தம் கொடுக்குறேன் கொடுக்குறியா ஆமா வா ஓகேவா கொடுப்பா கொட்டா என் கூட ஐயோ ஐயோ அம்பியா ஒரே ஈ நாத்தடிக்கிறா ஓத்து ஓத்து அடிச்சாடா ஓத்து போத்து அடிச்சா போட்டு போட்டு அடிச்சு சொல்லு அப்ப கை மேல தூக்கு பண்றாமல்ல நான் கிரீடி பிள்ளையா எத்தனை பேர் கண்டனுக்கே வேர் கொடுக்குறேன் குடு நல்லா ரொம்ப எழுதி கத்துறா குடு ஆட ஆற அவரு சேலை குடுறா அத்தா ஆடி போடல இதெல்லாம் என்ன பாக்குறீங்க அடி உனக்கு தெரியும் அம்மா தான் போடுவா சரி நீ வாங்கி குடு போட்டுக்கிறேன் ஆலிடா ஆலி சரி குடு தாய்டா தாய் ஆலிக்கே நான் ஏன் ஒருத்தன் தெரியுமா நேற்று நான் அக்கா போயிட்டு கைவிட காஞ்சி போய் தர தனியா போயிட்டு கூடாது பையா மேல விட்டுறா கீழே படுற மைதா மாவு
அம்பியா ஜெயிச்சா ஏன் தாக்க இருக்கிறா கல்யாணமே பண்ண சொல்றா கல்யாணமே பண்ணுங்க ஆமா கஜன் என்ன பண்ணு உனக்கு ஏழை வேணுமா ஆமா சேலை எடுத்து கொடுப்பா ஏழை என்ன என் உஞ்ச முத்து கொடு குற்றம் வரமாட்டாங்க அத்தா ஒரு இட்லி எனக்கு உடுக்கே மனுச்சு வர மாட்டேங்கிறான் அத்தா எங்க அம்மா சொல்லியா $1000 ரூபாய் தரேன் ஒரு நாள் கூட அப்படியே நிக்கிட்ட கூட ஓத்து ஓத்து அடிக்கிறேன்னு நீ அப்படி தண்ணி வரலாம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா மாமா வளராம மாமா ஓத்த மாமா மாமா ஓத்த சும்மா கண்ட சங்க ஊந்தி கேட்ட ஆஞ்சி வேலை எனக்கு அறுப்பு ஏற்றி விட்டேன் கேட்டுக்கிட்டா அதனால மாமா நீ ஒரு சரி எட்டும் பச்சரிசி எடுத்துட்டு வா வீட்டுக்கு வரும்போதா ஆமா வரும்போது அது நல்லா என் வானல போட்டு வறுத்து தரேன் வறுத்து இடிச்சு தரேன் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வா எண்ணெய் நெய் அது நெய் தான் கொண்டாந்து இடிச்சு எடுத்துட்டு வந்து என் உரல்ல போட்டு நல்லா நெய்யை ஊற்றி நக்கிட்டு போடா பையா அப்படியே வாடா போலாம் கண்ணன் ஜனனம் கம்சன் சிசுமதி இந்த நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டுகளித்தவங்க நிவருக்கும் அந்த விநாயகப் பெருமான் அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து இன்னைக்கு ராட்சி நாடகம் தேவியாக போகிறோம் திருக்கோவில் பக்கம்